புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் 6 பேர் விஷவாயுவால் தாக்கப்பட்டு மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவர்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நேரடியாக சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் நேற்றைய முன்தினம் காலை கழிவறைக்கு சென்ற 15 வயது சிறுமி செல்வராணி மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி என 3 பேர் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியான விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். தொடர்ந்து மூவரின் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு நேற்று அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் நகராட்சி சார்பில் மக்கள் அனைவரையுமே வெளியேற்றிவிட்டு சாக்கடைகளை சுத்திகரிக்கும் பணி நடந்து வருகிறது. அதனையடுத்து மருத்துவக் குழுவினர் வீடு வீடாக சென்று யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் பரிசோதனை மேற்கொண்டனர். பின்னர் நேற்று மாலை முதல் அப்பகுதி மக்கள் தங்களது இல்லங்களில் அச்சமின்றி தங்கலாம் என்று நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோணி ஆரோக்கியராஜ் என்பவரது மனைவியான புஷ்பராணி என்பவர் கழிவறைக்கு சென்றபோது விஷவாயு தாக்கி மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த நிலையில் அவர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் தனலட்சுமி, சுலோச்சனா, பூமகள், வெரோனிகா, மேரி செல்வம் ஆகிய 5 பேர் மயக்கமடைந்துள்ளனர். இந்நிலையில் மயக்கமடைந்தவர்களை மீட்டு முதலுதவி செய்து ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் மக்கள் விஷவாயு தாக்கப்பட்டு மயக்கமடைந்து வரும் சம்பவம் அந்த பகுதியில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆய்வு செய்ததில் கழிவுநீர் செல்லும் குழாய்கள் சரி செய்யப்படாத காரணத்தினால் மீண்டும் இந்த விஷவாயு தாக்கியிருக்கலாம் என்று கழிவுநீர் குழாய்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவ்விடத்திற்கு விரைந்து சென்றார். அப்போது அப்பகுதி மக்கள் ஏன் கடந்த 2 நாட்களாக கழிவுநீர் குழாய்களை சரி செய்யவில்லை, ஏன் முற்றிலுமாக இதனை சரி செய்யாமல் அரைக்குறையாக செய்துவிட்டு சென்றீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் இவ்விவகாரம் தொடர்பாக அந்த பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி என 2 பள்ளிகள் வருகின்ற 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.